ஒரு காலத்தில் பயமுறுத்தும் ஹோட்டல் டிரான்சில்வேனியாவில் மேய்விஸ் என்ற அழகான இளம் வம்பைர் வாழ்ந்தாள். அவளுக்கு நீளமாக ஒளிரும் கண்கள், இருண்ட கருப்பு முடியிருந்தது. அவள் சமீபத்தில் ஜொனத்தன் என்ற மகிழ்ச்சியான மனிதனை திருமணம் செய்தாள். அவனுக்கு பிரகாசமான ஆரஞ்சு சுருள்கள், முகம் முழுவதும் சிறு புள்ளிகள் இருந்தன. திருமணத்துக்கு பிறகு மேய்விஸ் தனது தந்தையும் ஹோட்டலின் பெருமைமிக்க உரிமையாளருமான டிராகுலாவிடம் ஒரு சுவாரஸ்யமான செய்தியை கொண்டு வந்தாள். அப்பா என்று அவள் தன் பல்லுடன் புன்னகையுடன் சொன்னாள், நாம் ஒரு குழந்தையை பெறப்போகிறோம். நிலவின் போல் வெண்மையாகவும் எப்போதும் தனது கருப்பு மிதக்கும் கேப்பை அணிந்தும் இருக்கும் டிராகுலா மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார். மாதங்கள் கடந்தன. விரைவில் டெனிஸ் என்ற ஒரு ஆர்வமுள்ள ஆண் குழந்தை பிறந்தான். டெனிஸ் மிகவும் அழகாக இருந்தான். அவனுக்கு ஜொனத்தனிடமிருந்து வந்த சுருள் முடியும் மெய்வீசை போல வெண்மை நிற தோலும் இருந்தன. அவனது கண்கள் பச்சை நிறத்தில் பிரகாசித்தன. அவன் மனிதனா அல்லது வம்பையரா ஆகுமோ என்று அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்தனர். 5 வயதான போதும் டெனிஸுக்கு இன்னும் வம்பையர் பற்கள் வருவதைப் போல எந்த அறிகுறியும் தெரியவில்லை. டெனிஸ் மனிதராக இருந்தால் மேவிஸ் ஜொனத்தனின் குடும்பம் வசிக்கும் கலிபோர்னியாவுக்கு தூரம் செல்ல விரும்புவாளோ என்று டிராகுலா கவலையடைந்தார். இதை தடுக்கும் பொருட்டு டிராகுலா தனது வித்தியாசமான ராட்சத நண்பர்களுடன் சேர்ந்து டெனிஸை பயிற்சி செய்ய முடிவு செய்தார். அவர்களில் பிராங்க் இருந்தார். அவர் ஒரு பெரிய பச்சை ராட்சதர். உடலில் கருப்பு தையல்கள் மற்றும் கழுத்தில் போல்ட்கள் இருந்தாலும் எப்போதும் நட்பான புன்னகையுடன் இருப்பார். மர்ரே அந்த கவர்ச்சிகரமான மம்மி குறுகியதும் வட்டமானதும் மஞ்சள் நிறம் கொண்ட கட்டுப்பட்டிகளால் சுற்றப்பட்டிருந்தார். வேன் அந்த சோர்வான வெர்வூல்ஃப் பழுப்பு நிற முடி முழுவதும் மூடியிருந்தார் மற்றும் எப்போதும் தனது குட்டிகளுடன் கட்டப்பட்டிருந்தார். இறுதியாக கிரிஃபின் அந்த காணாமல் போன மனிதர். அவர் வெறும் மிதக்கும் கண்ணாடி மற்றும் கையுறைகளையே அணிந்திருந்தார். ஆனால் அவர்களின் முயற்சிகள் எல்லாம் நகைச்சுவையாக எதிர்மறையாக முடிந்தன. பறக்கவும் ஊளைக்கவும் பயமுறுத்தவும் கற்றுக் கொடுத்த ராட்சத பாடங்கள் அனைத்தும் ஒரு கலகலப்பான குழப்பமாக முடிந்தன. விஷயம் உண்மையில் பயமுறுத்தும் அளவுக்கு சென்றது. டிராகுலாவின் வயதான தந்தை ஃபிளாட் எதிர்பாராத விதமாக வந்தபோது, ஃபிளாட் ஒரு சுருங்கிய பழமையான வம்பைர் கூர்மையான மஞ்சள் கண்களுடன் மனிதர்களை விரும்பவில்லை. டென்னிஸ் மனிதராக இருக்கலாம் என்று அவர் கண்டுபிடித்த போது அவர் கடும் கோபமடைந்து டென்னிஸை பல்லுகள் வளரும்படி பயமுறுத்த முயன்றார். பிரச்சனையின் உச்சியில் பெல்லா என்ற பயங்கரமான பட்டாம்பூச்சி ராட்சசம் பயமுறுத்தும் நோக்கத்துடன் தோன்றினான். ஆனால் திடீரென டென்னிஸின் மறைந்திருந்த வம்பையர் திறன்கள் வெளிப்பட்டன. அவரது பல்லுகள் வெளியில் வந்தன, கண்கள் தீவிர சிவப்பாக பிரகாசித்தன. மேலும் அவர் சிறியவனாக இருந்தாலும் வலிமையான வம்பையராக மாறினார். அவர் தைரியமாக டிராகுலாவுக்கு பெல்லாவின் பயங்கர சேவகர்களை எதிர்க்க உதவினார். அமைதி மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டதும் மேவிஸ் மற்றும் ஜொனத்தன் உணர்ச்சி பூர்வமாக ஹோட்டலில் தங்க முடிவு செய்தனர். டெனிஸ் இரு உலகங்களிலும் முழுமையாக வளர முடியும். வம்பையர்களும் மனிதர்களும் அளிக்கும் அன்பால் சூழப்பட்டு இவ்வாறு ஹோட்டல் டிரான்சில்வேனியாவில் வாழ்க்கை தொடர்ந்தது. அதிசயமாக சிரிப்பும் சாகசமும் நிரம்பியதாக.